இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். போதும். பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்பது ஒரு பகுதி. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்கத்திலே ரட்சிப்பு என்பது ஒரு பகுதி. நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார், அவருடைய பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். இரண்டாவது பாருங்க, நம்ம வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறோம், மூழ்கி ஞானஸ்நானம் பெறுறோம், பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறோம். நம்ம எப்போ மூழ்கி ஞானஸ்நானம் பெறுறோமோ அப்போவே நம்முடைய வாழ்க்கையில பழைய மனிதனுக்குரிய கிரியைகள் எல்லாமே அழிக்கப்படுகிறது. தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போதே நீங்க வேண்டிக் கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே வந்து விடுகிறீர்கள். உங்க எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ஏனென்றால் நீங்க விசுவாசித்து பழைய மனிதனுக்கேற்ற பாவ மனிதனை களைந்து போட நீங்கள் வசனத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படும்படியான ஞான ஸ்நானத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நீங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த சரீரமாக தண்ணீரில் இருந்து கர்த்தரால் கொண்டு வரப்படுகிறீர்கள். அப்பொழுதே ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே நீங்கள் வந்து விடுகிறீர்கள். சபையில சிலரை நம்ம பார்ப்போம், ரொம்ப உற்சாகமா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்நிய பாஷைகளை பேசுவாங்க. உடனே அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு வேணும் என்ற ஒரு சிந்தை நமக்குள்ள உருவாகும். அதை நம்ம வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். அந்த அந்நிய பாஷை வரத்தையும் கூட ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. பவுல் சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், கர்த்தருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையிலே நீங்கள் பலப்பட வேண்டும். வல்லமை தேவை. நீங்க சாதாரணமான மனிதனா இருக்கிறதுக்கும் வல்லமை பெற்ற மனிதரா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நீங்க அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக் கொண்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும். ரட்சிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்ட போது கொடுத்தார், பரிசுத்த ஆவியை கேட்ட போது கொடுத்தார். அதே போல வல்லமையை நீங்க கேட்டா வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, இந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இல்லாததுனால எதை பார்த்தாலும் நம்ம பயப்படுகிறோம். ஒரு விக்கிரக கோயிலை பார்த்தா பயப்படுறோம். விக்கிரகத்துக்கு பூஜை செஞ்ச பொருள் ஒருவேளை உங்க வீட்டுக்கு முன்னால இருந்தா உடனே பயம் வருது. யாரோ எனக்கு எதையோ ஒண்ணு பண்ணிட்டான். இரவுல கெட்ட சொப்பனை வந்தா பயம் வந்துருது. ஏதோ ஒண்ணு நடக்குது எனக்கு எதிரா. ஐயோ, அதை விட நான் பலவீனனா உணர்றேன், அதை விட வல்லமையில குறைவுள்ளவனா நான் உணர்றேன், அது ஏதாவது என்ன செய்து விடுமோ. இப்படி எல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு விதமான பயம் உண்டாகுவதை நீங்கள் அறிந்திருக்க கூடும். காரணம் என்னவென்றால், அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்ளாததினாலே எதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் வருது. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒடிசா மாநிலத்தில் பனித்தளத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அது ஒரு 2.5 ஏக்கர் பரப்பளவில், அதுல கல்வி கூடம், அதுல நல்ல தங்கக்கூடிய இடம், தேவனுடைய ஆலயம் எல்லாமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் மேல மாடியில நின்று பார்த்து கொண்டிருந்தேன். அது ஒரு பகல் பொழுது, ஆனா சரியா 12 மணி. அந்த நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு 5 பேர் உள்ள வந்தார்கள். அதுல 2 பேர் காவி உடை அணிந்து கொண்டு கையில மணியை வைத்துக் கொண்டு மணி அடித்து கொண்டு உள்ள வந்தார்கள். நான் உடனே வாட்ச்மேனை கூப்பிட்டேன், இன்னொரு உடன் ஊழியரை கூப்பிட்டேன், இங்க வாங்க, யாரோ ஒருவங்க தவறா பாதை தெரியாம இங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா முன்னால் அது ஒரு போக்குவரத்தான ஒரு பாதையா இருந்த இடம்.
அதனால தவறா வந்திருக்காங்க போல, அவங்களை வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லு. அவங்க போய் வெளியே போக சொன்னா அவன் முடியாதுன்னு சொல்றான். திரும்ப ஓடி வந்து என்கிட்ட சொன்னாங்க, முடியவே முடியாது, இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் நாங்கள் மந்திரவாதம் பண்ண வந்திருக்கோம், மந்திரவாதம் பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம், நாங்கள் சும்மா போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பக்கம் கோபம் வந்து, மந்திரவாதம் பண்ணுவேன்னு பட்ட பகலில் வந்து நின்று இவ்வளோ தைரியமா, உனக்கு நான் மந்திரவாதம் பண்ண போகிறேன், உன் கூட்டத்துக்கே மந்திரவாதம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து நிற்கிறானே, உடனே அவனை வெளியே அனுப்புங்க, இன்னும் 2 பேர் போங்க அப்படின்னு சொன்னேன். ஆவியானவர் எனக்குள்ளிருந்து பேசினார். அவன் 5 பேர் இல்ல, 5000 பேர் வந்து வைத்தாலும் அதை விட பெரிய ஆண்டவர் உன் கூட இருக்கிற, அவன் இன்னும் பண்டு போட்டு விடு அப்படின்னார். இப்போ அவன் மாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டான். எல்லாம் வட்டமா உட்காந்து குழியை நோண்டி அதை இதை பண்ணி தகடெல்லாம் உள்ள வச்சு மூடி, மணி எவ்வளவு தூரம் அடிக்க முடியும் அடிச்சு முட்டையெல்லாம் எடுத்தான். அதை வெட்டினா அது இங்கங்க சுத்திச்சு, எலுமிச்சம்பழத்தை வெட்டினா போட்டான். போயாச்சு, பார்த்துட்டு டாட்டா அப்படின்னு சொல்லி போட்டு போறான். இனி நீங்க இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவ்வளவுதான். பிரியமானவர்களே, நாங்க எல்லாருமா ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, வைக்கப்பட்ட அந்த மந்திரவாத கிரியைகள் செயல்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்திலே அது அழிக்கப்படட்டும், நாங்க சொன்னபடியே ஆகட்டும். அவ்வளவுதான். அதை தோண்டல, அதை எடுக்கல, எதையுமே செய்யல. என்ன நடந்தது பாருங்க. ஒரு சில நாள் கழித்து அந்த மந்திரவாதம் பண்றதுக்கு முக்கியமா இருந்த அந்த மந்திரவாதி என்னுடைய சகோதரனை தேடி வந்திருக்கிறான். வந்துவிட்டு, உங்களுக்கெல்லாம் நான் மந்திரவாதம் பண்ண நாள்ல இருந்து எனக்கு தூக்கமே கிடையாது, என் மண்டைக்குள்ள குடைச்சல கொடுக்குது, என்னென்னமோ பண்ணுது, ஒரு பால் மாதிரி வாங்க எதிர்த்து வந்து என் நெஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, நீங்க கும்பிடுற சாமி தான் வல்லமையான சாமி. அவருக்காக ஜெபம் பண்ணோம், சுவிசேஷத்தை சொல்லி அனுப்பினோம். அடுத்தபடியா அவர் ஒரு நாள் அந்த பக்கமா திரும்பி வரவே இல்லை. மந்திரவாத தொழிலையே அவர் விட்டு விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அப்போ ரட்சிப்பு எப்படியோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எப்படியோ, அப்படியே ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். வல்லமை. அப்ப அந்த வல்லமையை நாம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். வல்லமையை பெற்றுக்கொண்ட மனிதர்களை பார்க்கும் போதே பிசாசு நடுங்க துவங்குவான். பரிசுத்த ஆவி எப்படி இருக்குதோ அப்படியே வல்லமை உங்க மேல இருந்தா பிசாசு உங்களை பார்த்தாலே பயப்படுவான். உங்க மேல வல்லமை வரும்போது உங்க வீட்டுக்கு முன்னால ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷர் போனா கூட மூங்குப்புற கீழே விழுந்து கிடப்பாங்க. அந்த வல்லமை வேணும். நான் கர்த்தருடைய பிள்ளை என்றால் ஒரு வித்தியாசம் வேணும். என்னுடையவர்களுக்கும் என்னுடையவர்கள் அல்லாதவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டாக்குவேன். அந்த வித்தியாசம் உங்க வாழ்க்கையில இந்த முகாமில் நடக்க போகுது. நீங்க எல்லாருமே வல்லமையால நிரப்பப்பட்டு தான் கடந்து போக போறீங்க. ஆக அந்த வல்லமையை நீங்க முதல்ல வாஞ்சிக்கணும், அதை விசுவாசிக்கணும். அதை நான் பெற்றுக்கொண்டுதான் இங்க இருந்து போவேன் என்று ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க வந்த வண்ணமா அல்ல, வேறே மனுஷனா வேறே மனுஷியா மாறுவீங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியத்துல 62 ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்கள் இருக்காங்க. என்னுடைய ஊழியத்துல தமிழ்நாட்டில் அலுவலகத்தில் நடக்கிற அந்த பணி மூலமா ஆண்டவர் 62 ஜெபிக்கக்கூடிய நல்ல கண்ணீரோட ஜெபிக்கிற ஜனங்கள், அவங்களோட சேர்ந்து தான் நான் இரவுல உபவாசிப்பேன், இரவுல ஜெபம் பண்ணுவேன், வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பேன். எல்லாருக்குமே தரிசன வெளிப்பாட்டு அந்த அனுபவங்கள்லாம் இருக்கும். திடீர்னு தான் ஆண்டவர் அதை குறித்து சொன்னார். அப்படி பாருங்க, அவங்க ஒரு சிறு கூட்டமா கூடி ஜெபிக்கும் போது ஒரு முறை ரோட்ல ஒரு சகோதரி ஜிஹெச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு இருந்திருக்காங்க. இங்க ஜெபிக்கிற சத்தம் கேட்குது, இங்கேயாவது போவோம், ஆண்டவரை அறியாதவங்க இங்கேயாவது போவோம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உட்கார்ந்து. அவங்கள பார்த்த உடனே ஒரு சகோதரி, நீங்களும் இங்கே உட்காருங்கன்னு உட்கார வச்சாங்க. இவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அசுத்தாவியில் அலக்கழிச்சு அப்படியே உருள ஆரம்பித்தாங்க.
அவங்க அசுத்தாவிலிருந்து சுகமான பிறகு அவங்க ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையா நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றினார். அப்ப பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது பிசாசுகள் ஓடும். நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க வீட்டை சுற்றி கிரியை செய்யற சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படும். நீங்க ஜெபிக்கும் போது எல்லாமே மாறும். காரணம், அந்த வல்லமை உங்க மேல இருந்தா. வல்லமை ஊழியருக்கு தான் வல்லமை தேவை, ஊழியருக்கு தான் வல்லமையை கொடுப்பாரு. அப்படி இல்லை, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையுமே வல்லமை உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். அதனாலதான் சபைக்கு பவுல் எழுதும் போது எழுதுறாரு, விசுவாசிகளுக்கு எழுதுறாரு, நீங்க அவருடைய வல்லமையில பலப்படுங்க. நீங்க சாதாரணமான ஒரு விசுவாசியா இருக்க வேண்டாம், அசாதாரணமான ஒரு விசுவாசியா மாறுங்க. ராயகடான்னு ஒரு மாவட்டம் இருக்கு ஒடிசாவில். அங்க ஒரு சபை இருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு மிஷனரி தான் நடத்திட்டு இருக்கிறார். அந்த இடத்துல பாருங்க, அந்த கிராமத்துல 2 குடும்பத்தை தவிர மீத எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஆராதனையில பங்கெடுக்கிறவங்க. அது ஒரு பெரிய கிராமம். ஆனா அந்த 2 குடும்பமும் பாருங்க ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிப்பாரு. எப்பவுமே நெருக்கடி தான், எப்பவுமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பம். இந்த சபையார் பாருங்க எல்லாருமா சேர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த 2 குடும்பம் மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த கிராமத்துல இருந்து நரகத்துக்கு போகணும், அந்த 2 குடும்பமும் எங்க கூட சேர்ந்து பரலோகத்துக்கு வரட்டும், இப்படி சொல்லியே அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடந்தது பாருங்களேன். இந்த ஊழியர் தமிழ்நாட்டுக்கு அவருடைய சொந்த காரியமா வந்துட்டார். அங்க ஆராதனை நடத்துறது அந்த சபையில இருக்கிற கொஞ்சம் வளர்ந்த ஒரு விசுவாசி தம்பி, அவன் தான் ஆராதனையை நடத்துறான். அப்ப ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே. அந்த வீட்டுல உள்ள ஒரு வாலிப தம்பி மேல ஒரு பொல்லாத ஆவி வந்து அது அலக்களிக்க ஆரம்பித்தது. அந்த ஆவி அவன் மேல வந்ததுனால அவன் கத்தி எடுத்து சரீரத்தெல்லாம் கழித்து ரத்தம் ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க, திரும்ப கொண்டு வர்றாங்க. பாட்டில உடைச்சி அப்படியே எடுத்து வைத்த கழிக்கிறா, சரீரத்துல எல்லா இடத்தையும் கிழிச்சு ரத்தம், முகமெல்லாம் ரத்தம். இவங்க எங்கெங்கயோ கொண்டு போய் பெரிய பெரிய மந்திரவாதி கிட்ட எல்லாம் போய் ஒண்ணுமே நடக்கல, அவன் அதே தான் செய்யறான். கடைசியா பாருங்க, நம்ம ஊருக்குள்ளேயே இங்கேயே ஒரு கூட்டம் இயேசுவேன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கேயாவது நம்ம பிள்ளைய கொண்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த 2 குடும்பம் இருக்காங்க பாருங்க, அவங்க 2 பேரும் சொந்த குடும்பங்கள், உறவினர். அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பையனை கொண்டு வந்துட்டு, இந்த பையனை என் பிள்ளைய உங்க இயேசு சுகமாக்குனா நாங்க எல்லாருமே இயேசு பிள்ளையா மாறிடுறோம். ஆராதனை நடக்குதுங்க, நடுவுல கொண்டு வந்து இப்படி படுக்க வச்சாங்க. சபையில ஊழியக்காரர் கிடையாது, விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அசுத்தாவி அலக்கழித்து அங்கங்கமாக உருண்டு ஒரு 3/4 மணி நேரம் உருண்டு இருக்குது. அவனுக்குள்ள இருந்த அந்த பிசாசு வெளியே போச்சு, அவன் இயேசுடைய பிள்ளையா மாறிட்டான். நீங்க வல்லமையில பலப்படுங்க. உங்க மேல வல்லமை இருந்தா உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சாத்தானை கட்டி ஜெபிக்கும் போது உடனே அது அடங்கித்தான் ஆகும். ஏன்னா உங்க மேல வல்லமை வந்துட்டு. நீங்க சாதாரணமான ஒரு விசுவாசி இல்ல, அசாதாரணமான ஒரு விசுவாசி. அப்ப அந்த வல்லமை தேவை. ஆண்டவர் இயேசுவை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம பார்க்கலாம். 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், அது ஒரு பார்ட் நம்ம பெற்றிருக்கிறோம்ல அந்த அனுபவம், பரிசுத்த ஆவியினாலும். 2வது பாருங்க, அடுத்து இன்னொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வருது, அதிலே வருது, வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப நம்ம அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு அனுபவத்தோட கூட இருக்கிறோம். அடுத்தபடியா இருக்குது பாருங்க, வல்லமை என்ற ஒரு அனுபவம் நமக்குள்ள இல்ல. அந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் 1, 2வது அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அந்த அக்கினி தான் வல்லமை. அப்ப இன்றைய சபையில ஒரு பாதி அனுபவத்தோடு இருக்கிறோம், மீதி அனுபவம் நமக்குள்ள இல்லாது இருக்கிறது. அந்த இன்னொரு ஆசீர்வாதத்தை
இந்த ஆண்டுல 2025வது ஆண்டு நம்ம எல்லாருமா பெற்றுக்கொண்டுதான் நம்ம இருப்பிடத்துக்கு போக போறோம். அந்த வல்லமையை தான் கர்த்தர் தர போகிறார். பரிசுத்த ஆவியினால், இரண்டாவது அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பாரு. அதுதான் அந்த வல்லமை. அதை இன்றைக்கு நிறைய பேர் விசுவாசிக்கிறது இல்லை. அநேகர் அதன் மேல விருப்பமும் இல்லை, அதற்காக ஜெபிப்பதும் இல்லை. அதனால இன்றைக்கு சபையானது அந்த வல்லமையை இழந்து போனவர்களா இருக்கிறார்கள். அதனாலதான் சபைக்குள்ள அனல் இல்லாம, குளிரும் இல்லாம வெதுவெதுப்பான ஒரு அனுபவத்தை பார்க்க முடியுது. மாணவர்களே, ஒரு அற்புதம் நடக்கும் போது திரள் கூட்ட மக்கள் ஆண்டவர் பக்கமா திருப்பப்படுறாங்க. நல்லா கவனிங்க. நிறைய பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நிறைய பிரசங்கம் பண்ணலாம். ஆனா ஒரு அற்புதம் நடக்கும் போது ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஒடிசாவில் மல்கன்கிரி மாவட்டத்தில் ஆந்திர ஒடிசா எல்லை பகுதியில் உயரமான மலை மேல சித்திரகோண்டான்னு சொல்லி நமக்கு ஒரு பணித்தலம் உண்டு. அந்த பணித்தலத்துக்கு நான் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு போனேன். அந்த நாட்கள்ல பாருங்க, அங்க ஒரு விடுதலை முகாம் நடத்தப்பட்டது. அதுல ஒரு 1000க்கு மேல ஜனங்கள் கூடி வந்திருப்பாங்க. அங்க போகும்போதே பிரயாணத்துல அந்த மலை மேல போனதுனால ரொம்ப தாமதமா நாங்க அங்க போனோம். அங்க போகும்போதே மத்தியானம் ஒரு 1:30 மணி இருக்கும். அதுக்கு பிறகு மற்ற காரியங்கள் எல்லாம் செய்து நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன். மணி ஒரு 3:30 மணி இருக்கும். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே வசனத்தை கேட்டவர்கள், அந்த இடத்துல கூடி வந்த மக்கள், வசனத்தை கேட்டவங்க 42 பேர், இந்த இயேசு எனக்கு தேவை, நாங்க இப்பொழுதே பாவம் போக ஞானஸ்நானம் பெற போறோம், அப்படி எழுப்பி நின்றார்கள். அந்த 42 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு நிகழ்வு அது ஒரு பக்கம் நடக்குது. நான் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பசி, அதிகமான பசி. சீக்கிரமா ஊழியத்தை முடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி, காரணம் உபவாசம். அங்க உள்ள கால சூழ்நிலையே என்னவோ, எனக்கு ரொம்ப பசி. ஜனங்கள் ஆனா வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு சகோதரியை சேர்ல கொண்டு வந்தாங்க, உட்கார வச்சு அப்படியே கொண்டு வந்தாங்க. அவளுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஒரு கை கால் செயல்படாம இருந்தது. அவளுக்கு ஒரு 18 வயது இருக்கும். அவளுக்காகவும் நான் வேகமா ஜெபம் பண்ணினேன். நிறைய பிசாசு பிடித்த மக்கள் விடுதலை ஆனாங்க. அவளுக்காக ஜெபம் பண்ணி கடைசியா என்னுடைய உடல் ஊழியரை பார்த்து கேட்டேன், சீக்கிரமா எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். வேற எதையுமே சிந்திக்கல. ஆனா பாருங்க, நிறைய ஜனங்கள் சுகமாக்கப்பட்டாங்க, நிறைய பேர் கட்டிகள் கரைந்தது, நிறைய அற்புதங்களை பெற்றாங்க. அதோடு கூட அந்த 18 வயது வாலிப தங்கச்சி அவள கீழ இருந்து பாருங்க, ஒரு சில மைல் தூரம் சேர்ல காவடி போட்டு போக்குவரத்து வசதி இல்லாத இடத்துல விசுவாசத்தோடு அவங்க தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவ சுகமாயி போகும்போது அவளே நடந்துதான் கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த கிராமத்துல பாருங்க, இவ கால்நடையா நடந்து போறத மக்கள் வீதியில பார்த்த உடனே எல்லாருமே பதட்டத்தோட கேட்டிருக்கிறாங்க, என்ன எப்படி எப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவ சொல்லி இருக்கிறா, ஈசு மாப்புரு தான் எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தாரு, நாங்க இந்த மீட்டிங் போனோம், இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தாரு அப்படியே சொல்றா. அவளை பார்க்கறதுக்காக கிராமத்துல எல்லாருமே வராங்க போறாங்க. அது ஒரு பெரிய கிராமம். உடனடியா அவங்க அங்க உள்ள ஊழியரை தொடர்பு கொண்டு, நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு போன் வருது, நீங்க உடனே அந்த கிராமத்துக்கு வரணுமா, அந்த சகோதரி அவ பக்கவாதம் சுகமானதுனால நீங்க அந்த கிராமத்துக்கு வரணுமா, அந்த கிராமத்துல எல்லாருமே இயேசுடைய பிள்ளையா மாற போறோம்னு சொல்றாங்க அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியமா இருந்து நான் ஜோமான ஆண்டவர் சொன்னார், உடனே போ அப்படின்னார். ஒரு 1.5 மாதம் ஊழி இருந்தது. அதை முடிச்சுட்டு நான் மறுபடியும் அங்க போனேன். அங்க போன போது அந்த கிராமத்துல ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணாங்க. ஆண்டவருடைய வல்லமை மறுபடியும் பலமா வெளிப்பட்டது. நிறைய பேர் அசுத்தாவில சுகமடைஞ்சாங்க. அற்புதம் நடந்தது. பெரிய ஆச்சரியமான காரியம். உடனடியா அதுல இருந்த ஒரு மனிதர் என்னை பார்த்து சொன்னாரு, நான் என்னுடைய சொந்த நிலத்தை ஆலயம் கட்டுறதுக்காக தாரேன், நானே பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டிடுறேன். இன்னொருத்தர் இப்ப அந்த இடத்துல ஆலயம் கட்டி அந்த வேலை முடிய போது, கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வல்லமையிலே நீங்கள் பலப்பட வேண்டும். உங்க மேல வல்லமை இருந்தா உங்களை மக்கள் பார்க்கிற பார்வை வேற விதமா இருக்கும், உங்களை சாத்தான் பார்க்கிற பார்வையும் வேற மாதிரி இருக்கும். உங்க கிட்டவே வர மாட்டான்.
நீங்க வல்லமையிலே பலப்பட வேண்டும். நீங்க இப்படியே இருப்பது ஆண்டவர் விரும்பவே இல்லை. நீங்க வேற மனுஷனா வேற மனுஷியா வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களா நீங்க போகும்போது அதிகாரம் உள்ளவர்களா போகணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க, பிசாசின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அந்த அதிகாரத்தை நீங்க பெற்றுக்கொண்டுதான் போறீங்க. வேற மனுஷனா வேற மனுஷியா நாம மாற போறோம். இப்படி நாம அந்நிய பாஷை வேணும்னு கேட்டு பெற்றுக்கொள்ள அதோட நாம இன்றைக்கு நின்று விட்டோம். எல்லாமே சரி, அவ்வளவுதான். ஆனாலும் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியல, வீட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, ஜெபத்திலையும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. ஆனா நீங்க இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது உங்க ஜெபம் வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, வேற விதமா இருக்கும். நீங்க ஜெபம் பண்ணும் போது சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படும். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சாத்தானுடைய கிரியைகள் உங்களுடைய ஜெபத்தை முடக்கும்படிக்கு போராடுகிற பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகும். வல்லமை நம்ம மேல வரும்போது அதிகாரம் நம்ம கையில வருது. ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறதா பெர்க்மான்ஸ் பாடுறாரு, அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. அல்லேலூயா, அந்த அதிகாரம் தான் வல்லமை. அந்த வல்லமை நம்ம மேல இருந்தா எல்லாமே நம்ம பார்த்து நடுங்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை சபைக்கு கொடுக்க விரும்புறாரு, உங்களுக்கு கொடுக்க விரும்புறாரு. உங்க ஒவ்வொருவருடைய கரங்களினாலே கர்த்தர் பயன்பட விரும்புகிறார். சபைக்குள்ள அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். உங்க வீட்டுக்குள்ள அப்படி மாற்றம் வரும். நீங்க இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்க வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணும் போது வீட்டுக்குள்ள சாத்தானுடைய வல்லமை என்ன செய்யும்? நொறுங்கி போகும். பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். வல்லமையில பலப்படுங்க. உங்களுக்குள்ள வல்லமை இருந்தாதான் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்பதை உலகம் பார்க்க முடியும். அப்படி இல்லை என்றா உலகம் பார்க்கவே முடியாது. அப்படி சபைக்குள்ள வல்லமை ஊற்றப்படும் போது சபைக்குள்ள பெரிய மாற்றம் உண்டாகும். உதித்தவன் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். ஆண்டவர் கொண்டுட்டு வருவார். எங்க வல்லமை இருக்குதோ அங்க ஆண்டவர் ஆட்களை கொண்டுட்டு வருவார். மாற்றம் உண்டாகும். ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கணும். நம்ம எல்லா நாளும் அப்படியே இருப்போமானா மாற்றத்தை பார்க்கவே முடியாது. பிரியமானவர்களே, மாற்றத்தை பார்க்க வேண்டுமானால் நாம வேற மனுஷனா மாறி அந்த வல்லமையை நாம பெற்றுக்கொள்ளணும். கேட்கும் போது அந்த வல்லமையை ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பாரு. அந்த வல்லமையில நிறைஞ்சுதான் நம்ம ஜெபிக்கணும். நான் ஆவியிலையும் ஜெபிக்க முடியும், கருத்தோடையும் ஜெபிக்க முடியும். அப்ப ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். அந்த வல்லமை நமக்குள்ள வந்து விட்டா நம்முடைய ஜெபம் எல்லாமே வேறு விதமா மாறிவிடும். நம்ம ஆவியிலே ஜெபிக்கும் போது ஆவி மண்டலத்திலே மாற்றம் வருது. பிரியமானவர்களே, ஆவியில நம்ம ஜெபிக்கும் போது யாருடைய வாழ்க்கையில எல்லாம் சாத்தான கட்டி ஜெபிக்கிற அனுபவம் இல்லையோ அவங்க எல்லாருமே சாத்தானால கட்டப்பட்டவர்களாவே இருப்பாங்க. சாத்தான கட்டி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தேவை. எந்த மனுஷனா இருந்தாலும் அவனுக்குள்ள இருந்து பேசக்கூடியது யார் என்பதை நிதானித்து அந்த ஆவிகளை கட்டி ஜெபிக்க நீங்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இந்த வல்லமை உங்களுக்குள்ள வந்தா ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். என்ன ஆவி என்பதை நீங்க உணருவீங்க. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, மறுரூப மலையில மத்தேயு 17வது அதிகாரத்துல மறுரூப மலைக்கு போறார். அந்த ஒளிவு மலைக்கு போறாரு. அதுக்கு பேரே மறுரூப மலையா மாறிட்டு அங்க என்ன நடக்குது பாருங்க. இயேசு போய் அப்படியே நிற்கிறார். அவருக்கு பக்கத்துல இந்த பக்கம் மோசே, இந்த பக்கம் எலியா. ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் எலியா. 2 பேர் வந்து நிற்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய ஜெப நண்பர்கள் 3 பேரை மட்டும் கூட்டிட்டே போறார். பேதுரு, யோவான், யாக்கோபு. வேற யாரும் அங்க இல்லை. பேதுருக்குள்ளே அவனுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படும். உடனே அவன் பார்க்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை போடணும் அப்படி சொல்றான். நேரம் கழிக்குது. இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னால என்ன நடக்கும் என்பதை அவருடைய சீசர்கள் அதே நபர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு.
பேதுரு சொல்றான், ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது அப்படி சொல்றான். மாம்ச வைராக்கியத்தை காட்டுறான். இயேசு நான் இதுக்காகவே வந்தேன்னு சொல்றாரு. எதுக்கு? சிலுவையில் அறையப்பட தான் வந்தேன், ரத்தம் சிந்ததான் வந்தேன், மரித்து உயிர்த்தல தான் வந்தேன். நான் அதை செய்யாவிட்டால் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனா பேதுரு சொல்றான், ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது. இயேசு சொல்றார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இப்ப உள்ள என்ன ஆவி இருக்குது என்பதை ஆண்டவர் இயேசு உடனே அறிந்து அந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்றார். பாருங்க, சிலருக்குள்ள இருந்து கிரியை செய்யற ஆவியை நம்ம தெளிவா பார்க்கலாம். பல ஆவிகள் இருக்குது. அந்த ஆவிகளை இனங்கண்டு நீங்க கட்டி ஜெபிக்கும் போது வல்லமையை பெற்றுக்கொண்டா, நீங்க கட்டி ஜெபம் பண்ணும் போது அந்த சாத்தானுடைய வல்லமை உடனே கட்டப்பட்டு போய்விடும். உடனே கட்டப்படும். மாணவர்களே, உங்களை மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது தஞ்சாவூர்ல ஒரு 5 நாள் கேம்ப் நடந்தது. போய் எங்க அப்பாட்ட நான் பெர்மிஷன் கேட்டேன். 5 நாள் கேம்ப் இருக்குது, கம்பெனிக்கு லீவ் போட்டு நான் போறேன். அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே நீ பாதி நாள் வேதாந்தத்தை தூக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற, இதுல வேற 5 நாள் நீ போனோமா, போனா திரும்பி வராத, பேக் எடுத்து மொத்தமா போயிடு அப்படின்னு. எனக்கு அந்த நேரத்தில் ஒரு விடுதலை தேவை. அதனால சரி அப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் துணியெல்லாம் தூக்கி வச்சு இப்போ எங்க போனோம், முகாம் போயாச்சு. உங்களை மாதிரியே நான் அங்கே போய் தங்கி இருக்கிறேன். பகல்ல எல்லாம் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்போது ரொம்ப சந்தோஷம். எல்லாரோடையும் சேர்ந்து ஜெபம் பண்ண, பாட, வசனத்தை கேட்க. ராத்திரி தங்குற இடம் வரும் பார்த்தீங்களா, அங்கே வந்தோடனே ரொம்ப கலக்கமாக இருக்கும். இன்னும் 4 நாள் தானே இருக்குது, முடிச்ச அப்புறமா எங்கே யார் வீட்டுக்கு போகிறது, நம்ம வீட்டுக்கு தானே போனோம், அப்பா வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் எனக்கு உருவாயிடுச்சு. கடைசி நாள், ஒரு நாள் 2 நாள், கடைசி நாள் வந்துட்டு இனிமேல் இரவு அங்கே தங்க போறதில்லை. மறுநாள் சாயங்காலத்தோட மீட்டிங் முடியுது, எல்லாம் அவங்கவுங்க ஊரை பார்த்து போக வேண்டியதுதான். இந்த நாள் இரவில், அந்த நாள்ல எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் ஆவிகளை கட்டி ஜெபிக்கணும் அப்படின்னு. உடனே பாருங்க, ராத்திரில ஒரு 2 மணி நேரம் முழங்கால் நின்று அப்பாக்குள்ள கிரியை செய்கிற சாத்தானை கட்டி நான் ஜெபித்தேன். சாத்தான் தான் தடை பண்றான். ஜெபம் பண்றது ஒரு பாவமா? கொஞ்சம் சொல்லுங்க. நான் எங்கேயாவது டூர் போறேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, மீட்டிங் போறேன், கேம்ப் போறேன்னா முடியாதுன்ட்டாங்க. சாத்தானை கட்டி ஜெபிக்கிற. அப்படி ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமைய மேல இறங்குவதை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறமா கட்டி ஜெபிக்க ஆவியானவர் என்னை தூண்டலைன்னா அது அழிக்கப்பட்டு போயிட்டு அவ்வளவுதான். நேரம் ஊருக்கு போறேன். போயிட்டு பேக் எடுத்துட்டு வீட்டு பக்கமா நின்று கொஞ்சம் தூரமா நின்றுட்டு அப்படியே லேசா உத்து பார்த்தேன், வீட்டுல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு. உத்து பார்த்தா சரியா எங்க அப்பாவும் உத்து பார்க்கறாரு. அப்பா பார்த்து அவர் முகத்து தெரியாம உள்ள ஓடிடலான்னு பார்த்தேன். ஆனா அவரு உத்து பார்க்கறாரு. வாடா அப்படின்னாரு. மாரியா போய் முடிச்ச, சரி சரி வா அப்படின்ட்டாரு. பாருங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா. என்னுடைய தகப்பனாரு சரியோ தவறோ அவர் உன்னை சொல்லிட்டாருன்னா அது அப்படிதான். அதுக்கு மேல யார் சொன்னாலுமே கேட்க மாட்டார். அப்படி ஒரு பிடிவாதம் உள்ளவர். ஆனா அன்றைக்கு சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்பட்டு போனதுனால என்ன ஆச்சரியம் பாருங்க, அவங்க பாட்டுக்கு உள்ள விட்டுட்டாங்க. உடனே அவங்களுக்கு சாப்பாடு கூட அப்படின்ட்டாங்க. எல்லாமே மாறி போச்சு. பக்கத்துல தெருவில் சண்டை நடந்தா கூட நீங்க போய் முழங்கால் போட்டு அவங்களுக்கு நடுவுல கிரியை செய்யற பிசாசை கட்டி ஜோமனுங்க, சண்டை கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி ஆவிகளை தெருவில், வீதியில, எல்லா இடத்திலும் கட்டி அதை அடக்கி அதை தூரப்படுத்தத்தான் கர்த்தர் வல்லமையை கொடுக்கிறார். அசுத்த ஆவிகள் முதலாய் நான் தேசத்தில் இராதபடிக்கு நான் போய்விட பண்ணுவேன். எப்போ நாம் அசுத்தாவிக்கு விரோதமா எதிர்த்து நின்று ஜெபம் பண்ணும் போது, ஜெபத்துல அங்க இருக்க முடியாம பிசாசு என்ன செய்யும்? வீட்டை விட்டு இல்ல, கிராமத்தை விட்டு இல்ல, தேசத்தை விட்டே ஓடும். அப்படித்தான் ஆண்டவர் துரத்தி அடிக்கக்கூடியவரா இருக்கிறார்.